ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சி அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி ஒரு மினி விளாக் 3 minutes விளாக் தான் பார்க்க போகிறோம். ஹவ் டு ஹேண்டில் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படியெல்லாம் உறவுகள் மற்றும் நண்பர்களிடம் நம்ம தாமரை இலை தண்ணீர் மாதிரி பழக வேண்டும். ட்ராவலிங் பண்ணுறப்போ என்னென்னா நிறைய ஒரு நாள் இங்கேருந்து நம்ம கிளம்பணும், போகணும், வரணும், அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ், கஷ்டங்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஊருக்குமே போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம போகிற இடத்துல நமக்கு பிடிக்காத விஷயங்கள் 1-2 விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அது கம்பல்சரி இருக்கத்தான் செய்யும். அதை அவாய்டே பண்ண முடியாது. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பிடிச்சது ஒரு 20% நடந்துச்சு அப்படின்னா, பிடிக்காத விஷயங்கள் ஆஃப்கோர்ஸ் 30% 40% நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறப்ப வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அழகாக பாசமழை பொழிவாங்க. இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அதிகமாக அன்பு தொல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் சைடு இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, சொந்தக்காரவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே அவங்கள பார்க்க வந்தோம், அவங்க வீட்டுக்கு போனோம்னாலே அவங்களுக்கு தெரியும் நம்ம அவங்க வீட்டுக்கு தான் வர்றோம் அப்படிங்கிறது. பட் ஆனால் தெரிஞ்சாலுமே அப்படியே தெரியாத மாதிரியே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அப்படியே வந்துட்டு வாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. நம்ம எதுக்குடா இங்கே போனோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அப்படியும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இந்த 2 பேரையுமே நம்ம வாழ்க்கையில் கடந்து தான் வரணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா எப்படி இருக்கணும் சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னா, தாமரை இலை தண்ணீர் போல் இருந்து பழகிக்கணும். தாமரை இலையும் தண்ணீரும் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு தாமரை இலையை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எல்லா நேரமும் அது தாமரை இலை தண்ணீரில் தான் இருக்கும், மிதந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தாமரை இலையில் தண்ணியே இருக்காது. அந்த மாதிரி நம்ம உறவுக்காரர்களிடம், நண்பர்களிடம் பழகும் பொழுது அவங்க என்ன சொன்னாலும் அந்த சுச்சுவேஷனை அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் இமீடியட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது அவங்கக்கிட்ட டக்குன்னு. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம போகிற நேரத்தில் அவங்க வீட்டில் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, திடீர்னு அந்த நேரத்தில் அவங்க சண்டை போட்டு முடிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்களால கவனிக்க முடியாமல் போகலாம். மாரல் ஆஃப் த சாட்ஸ், இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன், யாரையோ குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரலை. நம்ம யார் வீட்டுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ எந்த இடத்துக்கு போனாலும் உறவுக்காரர்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க, அவங்க வீட்டில் அந்த நேரத்தில் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்துருக்கலாம், என்ன வேணால் ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதனால் அவங்களோட மனநிலையும் ஒத்து பார்த்து அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாலும் அமைதியாக கிராஸ் பண்ணி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீ எனக்கு அதை செய்யலை இதை செய்யலைன்னு அவங்க கூட சண்டை போட வேண்டாம். வாழ்க்கை எப்போவுமே இனிப்பாகவே இருக்காதுங்க. அப்பப்போ தர்ற கசப்பையும் நம்ம ஏற்றுக்கிட்டு வாழத்தான் வேணும். அதனால் உறவுகளிடம், நண்பர்களிடம் அன்பாக பழகுவோம், அனுசரித்து போவோம்.